ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு வெராண்டா ரேஸ். நம்ம வெராண்டா ரேஸில் நேத்திக்கு ஒரு குரூப் 2 மெயின்ஸ்க்காக ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 160 170 ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுதின ஃபீல் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபுல் லென்த் டெஸ்ட் இது வரைக்கும் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நேத்திக்கு டெஸ்ட் ஒரு ஸ்கூல் டெஸ்ட்டாக நம்ம நடத்தினோம். ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் நம்ம கேட்டிருந்தோம். எப்படி இந்த டெஸ்ட் பண்ணீங்க, எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, ஒரிஜினல் எக்ஸாம் போலவே இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஹாய் மேம். எக்ஸாம் எப்படி பண்ணீங்க மார்க் டெஸ்ட்? இன்னைக்கு கொஞ்சம் நல்லா பண்ணேன் சார். பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ்னால இன்னும் கொஞ்சம் நல்லா பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு ஓவரால் கொஸ்டின். நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னால் டைம் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் ஒரு 30 டெஸ்ட்டோட அந்த எண்டு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அடுத்து ஒன்று கேட்டிருந்தோம், நெக்ஸ்ட் 4 டேஸ் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? திருப்பி ரிவிஷன் தான் சார். எல்லாமே புதுசாக எதுவும் ஆரம்பிக்காமல் கொஸ்டின் பேப்பரே திரும்ப இங்கேயே கேட்ட கொஸ்டின்ஸே நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆட் ஆன் பண்ணுற பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா இது பண்ணிட்டு, ஏன்னா 25th எக்ஸாம் வருது, இன்னும் 4 டேஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரிவிஷன் தான் நாங்கள் பண்ண போகிறோம். எதுவும் நம்ம நியூவாக எதுவும் தொட போகிறது கிடையாது, ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுதான் பெஸ்ட்டு. எதுவும் புதுசாக தொட வேண்டாம். இந்த 4 டேஸ் நீங்கள் என்னெல்லாம் இது வரைக்கும் படிச்சிங்களோ அதை நீங்கள் ரிவிஷன் கொடுத்தாலே போதும். லாஸ்ட் டைமில் எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். புதுசாக எந்த விஷயத்தையும் நம்ம எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கொஷின்ஸ்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க. அந்த கொஷின்ஸை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். வெறும் கண்டென்ட் இல்லாமல் கொஷின்ஸை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி பார்க்கறது. அண்ட் அதே போல் இந்த 4 டேஸ் கொஞ்சம் ஹெல்த்தை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் ஃபீவரோ அதெல்லாம் வராமல் ரொம்ப ஓவர் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்காமல் ப்ராப்பரான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த 4 டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நோக்கி தான் நம்ம போகணும். அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனமாக பார்த்துக்கோங்க. ஒரு 1 டே முன்னாடியே போயிட்டு எந்த சென்டர் எந்த ஹால் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கடைசி நேரத்தில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்காது, ஒரு ப்ரெஷர் இருக்காது. அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம்லாம் நீங்கள் முன்கூட்டியே பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக போங்க. கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 டெஸ்ட் நம்ம வெராண்டா ரேஸ்லேருந்து கண்டக்ட் பண்ண டெஸ்ட் சீரிஸ், குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் எழுதிருக்கீங்க. கண்டிப்பாக இது ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டாக தான் இருக்கும். நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.